வணக்கம் நண்பர்களே. ஜாதக சாஃப்ட்வேர் வாங்கி பயன்படுத்துகிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால அட்ரஸ் மாற்றணும், இல்லை அவங்களுடைய ஃபோன் நம்பர் மாற்றணும், இல்லை அந்த ஜோதிட நிலையம் பேர் இல்லைனா இ-சேவை இதோடைய டைட்டில் மாற்றணும் அப்படின்னும்போது உங்கள்கிட்ட கால் பண்ணி தான் நாங்கள் மாற்றணுமா, நாங்களே பண்ணிக்க முடியாதா அப்படின்னு டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ நீங்களாகவே பண்ணலாம். அது எப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஜாதக சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்ஸ் நிறையவே இருக்குது. ரெகுலராகவே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்போது ஜாதக சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய கம்பெனி நேம் இப்போ சாஃப்ட்வேர் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு அது விசிபிள் ஆகுது இந்த பிளானெட்டரி மோஷனில். சப்போஸ் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் மேலே வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். இந்த ஐக்கான் மேலே வச்சு நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி மீடியா ஆஸ்ட்ரோன் ஐக்கான் காட்டுதில்ல, அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4th ஆப்ஷன் உள்ள நீங்கள் வரணும். அதாவது ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். இந்த ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் உள்ள வந்ததும் இது உள்ள நிறைய ஃபைல்ஸ் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி ஆப்ஷன் இருக்கும். ஸோ காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போடுறீங்க. ஓகேங்களா? வெளியில் போட்டதும் இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோல்டர் நான் தனியாக நவுத்தி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி உங்கள் டெஸ்க்டாப்பில் அது சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு 4 நோட்பேட் ஃபைல் இருக்கும். அதாவது A1, A2, A3, A4 இந்த மாதிரி 4 ஃபைல் இருக்கும். இதில் எந்த மெத்தடில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A1 அப்படின்ற அந்த நோட்பேட் ஃபைலை ஓப்பன் பண்ணணும் நீங்கள். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணதும் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் நம்ம டிஃபால்ட்டாக என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அந்த நேம் அங்கே காமிக்கும். சப்போஸ் நம்ம எடிட் பண்ணி மாற்றுறதா இருந்தால் நம்ம இதில் போய் மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ என்னுடைய கம்பெனி நேம் இங்கே விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் இதில் மாற்ற போகிறீங்க அப்படின்னா இங்கே மாற்றுறதா இருந்தால் நீங்களே மாற்றலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே வேறு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு மறக்காமல் ஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். நீங்கள் எதை எடிட் பண்ணாலும் மறக்காமல் போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு A2 அப்படின்ற அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். A2வில் யூஸ்வலாக அட்ரஸ் ஃபோல்டர் அட்ரஸ் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோங்களேன், மாறுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் வேணுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம், இல்லை என்ன மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அங்கே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக இதில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகேங்களா? கொடுத்துட்டு மறக்காமல் ஃபைலில் போயிட்டு இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஸோ அடுத்தது A3யில் எந்த டிஸ்ட்ரிக்ட் நேமு வித் பின்கோடு அந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்கும். ஓகேங்களா? சாரி, நான் A2வே ஓப்பன் பண்ணிட்டேன். A3 ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஸோ A3யில் இதை பாருங்கள். இப்போ விழுப்புரம் என்னோடய அட்ரஸ்ஸு 605602ன்னு வருது. சப்போஸ் நீங்கள் சென்னை மாற்றுறீங்க அப்படின்னாலும் அது உள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம். சார் அது உள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்களே டைப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே A4 அப்படின்ற இடத்துல மொபைல் நம்பர் இருக்கும். இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மாற்றிட்டு இங்கே என்ன பண்ணலான்னா சேவ் கொடுத்துடணும். இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டோட்டலாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அட்ரஸ் ஃபோல்டர் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். பண்ணதும் உங்களுக்கு காப்பி ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி 4th ஆப்ஷன் உள்ள மறுபடியும் வரும் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு மட்டும் நீங்கள் அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் த ஃபைல் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எஸ் கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு எஸ்ஆர் நோன்னு கேட்டதுன்னா நீங்கள் அது ஒரு தடவை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு கேட்கல, உங்கள் சிஸ்டத்தில் கேட்டதுன்னா காப்பி அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு கேட்டதுன்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் நேம் மாற்றினது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறி இருக்கும். இப்போ போய்ட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற தகவல் எல்லாமே நம்மளுக்கு மாறி காட்டும் நம்மளுக்கு. ஸோ இதை நீங்களாகவே எடிட் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ அட்ரஸ் ஃபோல்டரை நம்ம காப்பி பண்ணி வெளியில் போட்டு இதை பாருங்கள். இப்போ நான் பாரதியார் ஸ்ட்ரீட்னு கொடுத்தேன், நேம் மாற்றினேன், ஸோ சென்னைன்னு மாற்றினேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளே ஈஸியாகவே பண்ணிக்கலாம் இது. ஸோ இதை நிறைய பேர் டவுட்ஸாக கேட்டிருந்தீங்க.
ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை